சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த தியானத்தின் மூலமாக சுய விடுதலையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். செல்ஃப் டெலிவரன்ஸ், எப்படி நாம் அதை பெற்றுக்கொள்வது. ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே இன்னொரு ஆலோசனையையும் கொடுக்க விரும்புகிறார். துதித்து நம்முடைய அந்த விடுதலையை பெற வேண்டும் என்று நேற்று தினத்தில் சொன்னேன். இன்னைக்கு மறுபடியும் நீதிமொழிகள் 6:5 வாசிக்கிறேன். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள். நமக்கு விடுதலை வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது? வேதம் கற்றுக் கொடுக்கிற இன்னொரு முக்கியமான பாடம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 6 அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எதை செய்தாலும் இது எனக்கு தகுதியா என்று பார்க்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையும் தரம் நிறைந்ததாக இருக்கும். தகுதியை பார்த்தால் தரம் மகிமையாக இருக்கும். பல நேரங்களில் நிறைய பேர் நபர்களை, அதாவது இவங்க கூட பழகலாமா அப்படின்னு தகுதி பார்ப்பாங்க. அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி வித்தியாசம், ஏழை பணக்கார வித்தியாசம், நிற வித்தியாசம், இதெல்லாம் பார்த்து பழகுவாங்க தரத்துக்கு. ஆனால் அது அல்ல. நம்ம ஒரு நபரோடு கூட பழகுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தரத்தை எப்போ பார்க்கணும் தெரியுமா? அதில் நம்ம கவனிக்க வேண்டிய தரம் எதை சார்ந்தது தெரியுமா? இவர்களோடு பழகுவதனால் என்னுடைய பக்தி விருத்தி அடையுமா அல்லது பக்தி ஒளிந்து போகுமா? இதை தான் பார்க்கணும். இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு நபரை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அநேகருக்கு இந்த நாளில் அந்த பார்வை இல்லை. கொஞ்சம் பணக்காரங்களோட நம்ம இருக்கிற அந்த சாவகாசம், அவங்க எப்படி என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். அதே தவறை ஒரு ஏழை, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா நம்ம பார்வைக்கு ஒரு ஒரு சமுதாயத்தில் புறம்பாக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, மறக்கப்பட்ட ஒரு நபரை அவர்கள் பார்ப்பார்கள். அந்த தவறு அவங்க செய்தாங்க அப்படின்னா அதை ரொம்ப பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. இது பொதுவாகவே மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனையில் நிறைய பேர் அடிமைப்பட்டு சுய விடுதலையை பெற முடியாமல் தடுமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த சுய விடுதலைக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம் என்னவென்றால், நான் எப்போதும் இது எனக்கு தகுதியா என்று பார்க்க வேண்டும். தகுதி பாருங்கள், தகுதி பாருங்கள். சுய விடுதலைக்கு தகுதி பாருங்கள். இந்த தகுதி எதை பொறுத்தது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசு என்னை ரத்தத்தினால கழுவி மீட்டுட்டார். சேத்தில் கடந்த எண்ணெயை, உளையான சேத்தில் கடந்த எண்ணெயை தூக்கிட்டார். என்னை கழுவி ரத்தத்தினால மீட்டு, ரத்தத்தினால கழுவி என்னை இப்போ அவருடைய பிள்ளையாக மாற்றி, என்னை அவருடைய சொந்த பிள்ளையாக என்னை அவர் மார்போடு சேர்த்து வச்சுட்டார். இதுக்கு மேலே நான் திரும்ப போய் சேத்துல விழுந்தா, சேத்து பக்கத்தில் நின்னா என் மேலே தெளிக்கும், அது என்னையா அது திரும்ப கரப்படுத்தும். அது எனக்கு தகுதி இல்லை. எதை வேணாலும் இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம், ஆனால் எனக்கு அது தகுதி இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் இது எனக்கு தகுதியா? சில நேரம் சில நபர்களோடு கூட நீங்கள் பேசுகிறீங்க, சண்டை போடுறீங்க, அல்லது அவர்களோடு கூட நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிங்க, இது எனக்கு தகுதியா? தகுதியை இழந்து நீங்கள் அப்படி போய் முறையிடும்போது, சண்டையிடும்போது, வாக்குவாதம் பண்ணும்போது உங்கள் தரம் அது இழந்துவிடும். அநேகர் விடுதலை பெறாமல் இருப்பதற்கு காரணமே தகுதியற்ற காரியத்தை செய்வதும் பார்ப்பதும் அதில் ஈடுபடவும் தான். நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது தகுதியா? யோசித்து பாருங்கள். இது எனக்கு தேவையா? யோசித்து பாருங்கள். இந்த காரியத்தை நான் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி, என் மனசாட்சியை குற்றப்படுத்தி நான் இப்படி போராடுறதை விட நான் இதை செய்யாமல் இருக்கலாம். எனக்கு இது தகுதி இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் தகுதி பார்த்து தேவனுக்கு பயந்து நீங்கள் வாழ்ந்தால், பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடுதலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் சரியான காரியத்தில் கவனம் வைங்க. தகுதி இல்லாத காரியத்தில் கவனம் செலுத்தாதீங்க. உங்களுக்கு தகுந்தது அல்லாத, அதை செஞ்சு உங்களை கரப்படுத்துகிற காரியங்கள் எதுலேயும் கவனம் செலுத்தாதீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுங்க. எனக்கு இது தகுதி இல்லை. இந்த பழக்கத்தை கையில் வச்சுருக்கிறது எனக்கு தகுதி இல்லை. இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தகுதி இல்லை. இந்த இடத்துக்கு போவது எனக்கு தகுதி இல்லை. நான் போய்
சேத்துல கடந்து என்னை தூக்கி எடுத்தாரு, என்னை சுத்தம் பண்ணார். நான் போய் திரும்ப அந்த சேத்துக்கு போவேனா? திரும்ப அந்த கெட்டதை நான் பார்ப்பேனா? திரும்ப அந்த கெட்ட இடத்துக்கு நான் போவேனா? திரும்ப இந்த தப்பான இடத்துக்கு நான் போவேனா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எப்போ அதை தாண்டி போயிட்டோமோ தகுதி இழந்துட்டோம்னு அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் திரும்ப அவர் அதை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாம் தகுதியாக இராது. நீங்கள் செய்கிறது எல்லாம், பார்க்குறது எல்லாம் தகுதியாக கிடையாது. ஏன்னா அது உங்களை ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு இழக்க வைத்துவிடும், தேவனை விட்டு இழக்க வைத்துவிடும். இளையகுமாரன் பன்றியோடு கடந்தான், அது அவனுக்கு தகுதியா? அப்பா வீட்டில் இருக்க வேண்டியவன் பன்றி தின்கிற தவிற்றினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், அது அவனுக்கு தகுதியா? ராஜா மாதிரி இருக்க வேண்டியவன் வேசி நிலத்தில் தன் ஆஸ்திகளை செலவழித்தான், அது அவனுக்கு தகுதியா? அந்த தகுதியை பார்த்து 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 எல்லாவற்றையும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு என்னைக்கு அவன் எழும்புனானோ அதுதான் அவனுக்கு தகுதி. இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் அடிமைப்பட்டு கிடக்கிற எந்த விஷயத்தையும் விட்டு இது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உதறிட்டு எழும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். தைரியமாக எழும்புங்க. இது தகுதி இல்லை, இந்த நபரோடு எனக்கு இருக்கிற இந்த சாவகாசம் இது எனக்கு தகுதி இல்லை, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தகுதி இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தகுதி இல்லை, எனக்கு இந்த பார்க்குற இந்த படம் அல்லது இந்த காட்சி அல்லது இந்த சோஷியல் மீடியா எனக்கு இது தகுதி இல்லை. தைரியமாக சொல்லுங்க. இந்த நாளிலே இந்த மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10:23. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நம்ம தகுதி, நம்ம பார்க்குற மாதிரி ஏழை பணக்காரன் ஜாதிய வித்தியாசம் இது அல்ல. நம்ம தகுதி தேவனால் நமக்கு உண்டானது. ஆமென். தேவனால் நம்முடைய தகுதி உண்டாயிருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றார். 2 கொரிந்தியர் 3:5 நான் வாசிக்கிறேன். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தரத்தோடு வாழ்வோம், தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவார். இப்படி தரம் பார்த்து வாழ்கிற எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் அவங்க விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க. சுய விடுதலைக்கு எப்போதும் தகுதியோடு வாழுங்கள். தகுதியற்ற காரியத்தை செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை பெரிய விடுதலைக்குள்ளாய் நடத்துவாராக. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த நாளில் விடுதலையற்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தகுதியற்ற காரியத்தை செய்ததினால்தான் அந்த கட்டுகள், அந்த சிறையிருப்புகள் என்பதை உணர்ந்து இது எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அதை தூக்கி எறிந்துவிட்டு ஓட ஜெயிக்க கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து விடுதலையோடு வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.